पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். இந்த ஆண்டு குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 11/5/2025 அன்று நடக்க இருக்குது. திருக்கணிதத்தின்படி 14/5/2025 அன்று குரு பயிற்சி நிகழுதுங்க. இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசி புதன் கிரகத்தின் வீடுங்கிறதுனால குரு பகவானின் நட்பு கிரகத்தின் வீட்டில் பயிற்சி ஆகிறார். மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் உள்ள குரு பகவானின் 5ஆம் பார்வை துலா ராசியிலும், 7ஆம் பார்வை தனுசு ராசியிலும், 9ஆம் பார்வை கும்பராசியிலும் பதியுதுங்க. குரு பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். விசுவாவசு தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்திலிருந்து சித்திரை 27ஆம் தேதி, அதாவது 10/5/2025 தேதி வரை குரு பகவான் உங்களுக்கு உதவிகரமாக சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அமைதியான மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் குடும்ப சூழ்நிலையை அள்ளி தருள்கிறார் குரு பகவான். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர ஒற்றுமை நிலவும். ரிஷபம் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாகிய அமைந்திருக்கிறதுனால குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தீர்த்த தலையாத்திரை ஒன்று சென்று வரும் யோகமும் இருக்குதுங்க. மனைவியின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை அனுபவத்தில் பார்க்கலாம். திருமண முயற்சிகளில் வெற்றிகரமாக அமைய வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும். சித்திரை 28ஆம் தேதி, அதாவது 11/5/2025 தேதியன்று குரு மிதுனத்துக்கு மாறிவிடுறதுனால அதுவரை அவரால் ஏற்பட்டு வந்த நன்மைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மிதுனம் உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமாகிய இருக்கிறதுனால சித்திரை 28ஆம் தேதியிலிருந்து தேவையற்ற செலவுகளும் உறவினர்கள் நண்பர்களுடன் பகை உணர்ச்சியும் உண்டாகும். சக்திக்கு மீறிய செலவுகளினால் புதிய கடன்களை ஏற்க வேண்டியதிருக்கும். கூடிய வரையில் தவிர்ப்பது எதிர்காலத்துக்கு நன்மை செய்யும். உத்தியோகம் 7.5 சனியின் கடைசி பகுதி நடைபெறுவதாலும் சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 தேதியன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறியவுடன் 9ஆம் பார்வையாக கும்பராசியில் உள்ள சனி பகவானையும் ராகுவையும் தங்கள் சுப பார்வையினால் பலப்படுத்துறதுனால அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை எவ்வித காரணம் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனசுக்கு திருப்தி அளிக்கும் நல்ல வேலை கிடைக்கப் போகுது. வெளிநாடு சென்று பணம் ஈட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா இப்போது நீங்கள் முயற்சி செய்யலாம். அடுத்தது தொழில் வியாபாரம். புரட்டாசி 22ஆம் தேதி, அதாவது 8/10/2025 தேதியன்று குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் இருந்து மாறுறது நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் குறிக்குதுங்க.
எனினும் தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்திலிருந்து புரட்டாசி 21ஆம் தேதி அதாவது 7/10/2025 வரையில் வியாபாரத்தில் பின்னடைவை சந்திக்க நேரிடும். சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்கும். குறிப்பாக அந்நிய நாடுகளில் நிலவும் நிச்சயமற்ற அரசியல் சூழ்நிலையினால் ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் தடைப்படும் அல்லது தாமதப்படும். அதன் காரணமாக பண நெருக்கடி ஏற்படக்கூடும். திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம். அடுத்தபடியாக கலைத்துறையினர் சித்திரை 27ஆம் தேதி அதாவது 11/5/2025 தேதி வரை நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதன் பிறகு வருடம் முடியும் வரையில் வருமானம் சிறிது குறையும். நல்ல சந்தர்ப்பங்களுக்காக பிரமுகர்களின் அலுவலகத்திற்கு அலைய வேண்டியது வரும். கூடிய வரையில் சிக்கனமாக செலவு செய்தல் நன்மை செய்யும். ஒரு சிலருக்கு வெளிநாடு ஒன்றில் சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. இருப்பினும் எதிர்பார்க்கும் அளவுக்கு அவற்றால் வருமானம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேலும் அதிக அலைச்சலினால் உடல் நலனும் பாதிக்கப்படக்கூடும். அடுத்தபடியாக அரசியல் துறையினர் சித்திரை 27ஆம் தேதி அதாவது 10/5/2025 தேதி வரையில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாரு. கட்சியில் ஆதரவு பெருகும். சித்திரை 28ஆம் தேதி அதாவது 11/5/2025 தேதி முதல் இந்த புத்தாண்டு முடியும் வரையில் குரு பகவானால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாதுங்க. வருடம் முடியும் வரையில் உங்கள் பேச்சிலும் பொது மேடைகளிலும் பேசும்போது உணர்ச்சி வசப்படக்கூடாது. மேலும் நீங்கள் பேச போவதை முன்கூட்டியே தயார் செய்து அதனை படித்து பார்த்து அதுக்கு பிற்பாடு மக்களிடையே பேசுவது மிகவும் அவசியம் என்பதை குரு பகவானின் சஞ்சார நிலை வற்புறுத்தி காட்டுதுங்க. அடுத்தது மாணவ மாணவியர் சித்திரை 28ஆம் தேதி அதாவது 11/5/2025 தேதி முதல் புரட்டாசி முடியும் வரையில் வித்யாகாரகர் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. குரு பகவானும் ஓரளவே சாதகமாக வலம் வருகிறார்கள். ஐப்பசி மாதம் முதல் வாரத்திலிருந்து தமிழ் புத்தாண்டு முடியும் வரையில் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருப்பின் அதற்கான பூர்வங்க முயற்சிகளில் ஈடுபடலாம். வெற்றி கிட்டும். விசா கிடைக்கும். தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் கல்வி உபகார சம்பளம் கிடைக்கிறதுக்கும் சாத்தியக்கூறு உள்ளதை புதன் மற்றும் குருவின் நிலைகள் உறுதி செய்யுது. அடுத்தது விவசாயத்துறையினர் பூமி காரகனான செவ்வாய் மற்றும் விவசாயத்துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால ஐப்பசி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து விவசாய பணிகளில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். பயிர்கள் செழித்து வளருவதை கண்டு மனம் பூரிப்படையும். சந்தையில் உங்கள் விளைபொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்குமுங்க. அடுத்தது பெண்மணிகள் புரட்டாசி 22ஆம் தேதி அதாவது 8/10/2025 தேதியிலிருந்து குரு பகவான் கடகத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். கணவன் மற்றும் குழந்தைகள் ஆகியோரின் அன்பு நெஞ்சை குளிர வைக்கும். வேலைக்கு முயற்சித்து வரும் சகோதரிகளுக்கு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அறிவுரை: வாக்கு, தனம், குடும்பம் ஸ்தானத்தின் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ள இந்த தருணத்தில் குரு பகவானும் புரட்டாசி 21ஆம் தேதி அதாவது 7/10/2025 தேதி வரையில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. புரட்டாசி 22ஆம் தேதி அதாவது 8/10/2025 தேதியிலிருந்து குரு பகவான் சாதகமாக மாறிவிடுகிறார்.
பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது திட்டை ஆலங்குடி திருத்தல தரிசனம் மிக சிறந்த பரிகாரமாகும். வியாழக்கிழமையில் உபவாசம் இருக்கிறதும் கைமேல் பலனளிக்கும். வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றிலோ மாலையில் மண் அகலில் நெய் தீபம் ஏற்றி வருவதும் சக்தி வாய்ந்த பரிகாரம் என பரிகார ரத்தனம் என்னும் புராதன ஜோதிட நூல் கூறுது.